விடுதலை போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் அவர்களை பற்றி பேச போகிறேன். திருப்பூர் குமரன் இந்திய விடுதலை போராட்ட தியாகி ஆவார். இவர் 1904ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் நாச்சிமுத்து, தாயார் பெயர் கருப்பாய் ஆவார். திருப்பூர் குமரனின் இயற்பெயர் குமாரசாமி. சிறு வயதிலேயே குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை தொடர இயலாமல் கைத்தறி நெசவு தொழிலை செய்து வந்தார். தனது 19வது வயதில் 16 வயது ராம்பாய் என்பதை திருமணம் செய்து கொண்டார். இளம் பருவம் முதல் நாட்டுப்பட்டு மிக்கவராக திகழ்ந்த குமரன் காந்தி கொள்கையில் ஈடுபாடு கொண்டிருந்தார். 1932ஆம் ஆண்டு தினத்தன்று நடந்த அறவழி போராட்ட ஊர்வலத்தில் திருப்பூர் குமரன் கையிலே தேசிய கொடியை அணிவகுத்து சென்றார். அப்போது காவலர்களால் தாக்கப்பட்டு தடியடிப்பட்டு மண்டை பிறந்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்ற வீரமுழக்கமிட்டு கீழே சரிந்து இருந்தார் குமரன். படுகாயப்பட்ட குமரன் உயிருக்கு போராடி அந்த நிலைமையும் கரத்தில் பற்றியிருந்த தேசிய கொடிகள் அவர்கள் வீரர்கள் பற்றியிருந்தனர். படுகாயப்பட்ட குமரன் ஜனவரி மாதம்